இந்த கால வேளையில் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, என்னை தேடுங்கள் என்று சொன்னீரே. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள் ஆண்டவரை கண்டடைவார் என்று வேத வசனம் சொல்லுகிறதப்பா. அதிகாரனை தேடுங்கள் என்னை கண்டடைவார் என்று வேத வசனம் சொல்லுகிறதப்பா. அதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த கால வேளையில் நம்முடைய அளவில்லாத சாயலாளர்களை நிரப்புவதற்காக துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்கள் செய்யுங்க, மகத்துவமான காரியங்கள் செய்யுங்க. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியோ, கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியோ, கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்தன் இன்பம், உமது செத்தை அடைக்கலோ. உந்த நாமம் எந்தன் இன்பம், உமது செத்தை அடைக்கலோ. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகோ. இம்மட்டு என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டு என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். யெகோவாயீரே எந்த சேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா சாலோ ஸ்தோத்திரம். எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா சாலோ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. யெகோவா ஈரே எங்கள் தேவையை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எங்கள் சபையின் தேவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தால், ஊழியத்தின் தேவைகள் ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தால், தேசத்தில் ஊழியம் செய்வதற்கு எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை அற்புதமாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவனே நம்மை ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அளவில்லாத கிருபைகளை புரிந்தெழுகிறவரே, அளவில்லாத வரங்களையும் வல்லமையை தருகிறவரே, அற்புதங்களை அடையாளங்களை எங்கள் மூலமாக தேசத்தில் செய்ய போகிறவரே. ஹல்லேலூயா. எங்களை கொண்டு ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே மந்தையாக குவியல் குவியலாக கோத்திரங்களாக ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரே ஒரு கிருபையின் அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுவதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம். யெகோவா சமாதானமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நம்முடைய வரலாமாய் ஹல்லேலூயா நம்முடைய தயவு நம்முடைய ஓங்கிய போய் நம்முடைய பலசக்கரம் ஆண்டவரே இந்த கால வேளையில் எங்கள் நடுவில் இறங்கி வந்ததுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே செய்தி பதிவு ஆசிரியங்க, செய்தி உழைக்கிற தாசன வல்லமை பயன்படுத்த குடும்பங்களை ஆசிரியர் பலப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மீதியான ஆண்டவரே மீதியாவில் நடக்கிற செப வேலை பகுதி ஒவ்வொரு பகுதியை நீங்க ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வருவதாக பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் 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 சோத்ரம். சென்னையிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் கிருபை நம்மோடு இருப்பதாக. அருமையான ரெவரண்ட் ஜெயராம் சுரமையா அவர்களையும் குடும்பத்தாரையும், உடன் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் குடும்பத்தாரையும், கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில கொடுக்கிற ஒரு வார்த்தை, நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். உன் வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நினைவே குறித்து சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஒரு தேசம், செழிப்பான ஒரு தேசம், பொன்னும் பொருளும் இருக்கிற ஒரு தேசம். ஆனால் வேறொரு ராஜா அதை முற்றுகை போட வருகிறான். காரணம், அந்த ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போகிறதுனால தேவனுடைய வார்த்தை அந்த ஜனங்களுக்கு வருகிறது. அப்போதான் கர்த்தர் சொல்ல, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளை சொல்லுது, உன் அரணை காத்துக்கொள், உன் அரணை காத்துக்கொள். ஏன் காத்துக்கொள்ளணும்? உனக்கு முன்பாக யார் இருக்கா? சிதறடிக்கிறவன் வந்து இருக்கிறான், சிதறடிக்கிறவன் இருக்கிறான். ஆகவே நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இந்த காலத்திலே இந்த சம்பவங்கள் அந்த காலத்திலும் இருக்கிறது, சிதறடிக்கிறவன் இந்த காலத்திலும் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவாவியை பெற்ற பிள்ளைகள், தேவனோடு கூட வாழ்கிற செல்லுகிறவர்கள் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வழியை விட்டு நம்ம விலகும் போதுதான் சத்துரு உள்ளே வர முடியும். அது வரைக்கும் சத்துரால ஒன்னும் செய்ய முடியாது. ஆகவே தான் சொல்ற, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் உங்க குடும்பத்துக்கு முன்பாக வருகிறான். பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சிதறி இருக்குது. தேவ பிள்ளையுடைய குடும்பம் ரொம்ப சிதறி இருக்குது. அவங்க குடும்பம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமாதானம் இல்லை. நம்ம தான் சமாதானத்தை பத்தி தேசத்துக்கு சொல்றோம். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு வைத்த மிகப்பெரிய சொத்து எது என்றால் இந்த பூமியிலே சமாதானத்தை தான் நமக்கு வைத்து போயிருக்கிறார். வேற எந்த பொருளும் நமக்கு சொல்லல. அதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் அவருடைய சொத்து நமக்கு வைத்து போகிறார் என்றால் அது சமாதானம் மாத்திரமே. இதோ என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன்னு சொல்றார். ஆகவே இந்த சமாதானம் நம்ம தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதா, குடும்பங்களில் இருக்கிறதா, இதனை அறிந்து செயல்பட வேண்டும். இந்த சமாதானம் இல்லைனாவே சிதறடிக்கிறவங்க குடும்பத்துல இருக்கிறான்னு அர்த்தம். உங்க மனைவி கூட இருக்கிறான், புருஷன் கூட இருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிற காரணம் என்ன? இருவரும் சரியான முறையில் தேவனை தேடவில்லை, தேவனுடைய வழியை கை கொள்ளவில்லை, தேவனுடைய சமூகத்தை தேடவில்லை. எப்பெல்லாம் நீங்க தேவனுடைய வழி விடுகிறீங்களோ சத்துரு உள்ள வந்துருவான், உங்களுக்கே தெரியாது. ஆகவே தான் உங்க குடும்பங்கள்ல இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை. இன்னைக்கு திருமண பிள்ளைகளுக்குள்ளாக பயங்கர பிரச்சனை. எல்லா இடத்துலயும் போராட்டங்கள், மனவேதனைகள், கண்ணீர்கள். காரணம் என்ன? தேவ பக்தி இருக்கிறதா? அல்லது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு நாங்களும் கிறிஸ்தவ என்று சொல்லிக் கொண்டிருப்பான் என்றால் உங்களுக்கு முன்பாக ஒருவன் இருக்கிறான். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். கடைசி காலத்துல இருக்கிற நீங்கள் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சத்துரு எப்போதும் உங்க வாசலுக்குள்ள கதவை உடைத்து கொண்டு வர எப்போதுமே ஆயத்தமா இருப்பான். உங்கள் இருதயமாகிய கதவை உடைத்து கொண்டு வர எப்போதுமே ஆயத்தமா இருப்பான். ஏன்? நீங்கள் தேவனுடைய இருக்கும்போது உங்களுக்கு முன்பாக அவன் முற்றுகை போட்டு கொண்டிருப்பான். ஆனால் நீங்கள் தேவனுக்குள் இருக்கும்போது சத்துருவால ஒன்றுமே செய்ய முடியாது. சத்துரு உங்களை தொடக்கூட முடியாது. கர்த்தர் விட மாட்டார். அவரே உங்களுக்கு அரணா இருப்பார். ஆக எங்க குடும்பத்துல நான் பார்த்துங்க, சத்துரு வந்திருக்கிறானா, எதிர்க்க கூடாரம் போட்டிருக்கிறானா பார்த்து கொள்ளுங்க.
ரெண்டாவது, உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக உங்க பிள்ளைகள் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல தேவ பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஒழுங்கா நடத்துறோமா? அந்த பிள்ளைகளை ஸ்கூல்ல டியூஷன் அனுப்புறோமா? இல்ல அவங்க முதலாவது வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பிற்பாடு நீங்க போகணும்னு சொல்றோமா? நீங்களே யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை யாரு நடத்தணும்னா நீங்க தான் சரியான பாதையில நடத்த வேண்டும். சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த போதாது. தினமும் பிள்ளைகளை நீங்க வேதத்தை வாசிக்க சொல்லணும், ஜெபிக்க சொல்லணும். இல்லை என்றால் உங்கள் பெரிய வாழ்க்கை சத்துரு சிதறடித்து விடுவான். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். பிள்ளைகள் நீங்க அப்படி வளர்க்கும் போதுதான் அந்த பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கும், தேவனுடைய வல்லமை இறங்கி அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும். பிள்ளைகள் எங்கே சென்றாலும், அது பள்ளிக்கூடத்தில் சென்றாலும், டியூஷன் சென்றாலும், நல்ல திருமண வாழ்க்கை கடந்து தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு சென்றாலும் அங்கேயும் தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும். அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுடைய சமாதானமா இருக்கும். அப்படி இல்லை என்றால், நீங்க கர்த்தருக்குள்ள வழி நடத்தவில்லை என்றால், கர்த்தருடைய பாதையை நடத்தவில்லை என்றால், சிதறடிக்கிறவன் உங்க பிள்ளைகளையும் ஆளுகை செய்வான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க வேலை ஸ்தலத்துக்கு முன்பாக இருப்பான். சிதறடிக்கிறவன் எப்போதும் உங்க வேலை ஸ்தலத்துல இருப்பான். ஏனென்றால் பிசாசன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று என்ன பண்றான், வகை தேடி தெரிகிறான். நம்ம உணர்ந்து கொள்ள நமக்கு நிறைய விஷயம் தெரியறதே இல்லை, நிறைய வேலை நம்ம தெரிகிறதே இல்லை. அவங்க திட்டாங்க, இந்த அதிகாரி திட்டாரு, இந்த அதிகாரி என்ன பேசிட்டாரு, எனக்கு கீழே இருக்கிற பேசிட்டாரு அப்படின்னு நம்மளவே நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, அது ஒரு ஆவி அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது. அந்த ஒரு ஆவிதான் நம்மளை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. நீங்க தேவ ஆவியை பெற்றிருப்பாங்களா, அது அறிந்து நீங்க செயல்படும் போதுதான் அந்த ஆவி உங்களை தொடாது. வேலை ஸ்தலத்துல உங்களை பலவீனப்படுத்தாது. உங்களுடைய வேலையுடைய அந்தஸ்து அது பறிக்க முடியாது. உங்க ப்ரொமோஷன் அது எடுக்க முடியாது. அப்படி இல்லை என்றால் அது முற்றிலுமாய் ஆளுகை செய்யும். ஆகவே நீங்கள் உங்க வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்க, நீங்க சிதறடிக்க கூடாது என்றால் கர்த்தருக்குள்ளாக நீங்க இருக்க வேண்டும். எல்லாத்துல உண்மையா இருக்க வேண்டும், தாழ்மையோடு இருக்க வேண்டும், அன்போடு மற்றவர்கள் அரவணைக்கிறவர்களா இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நாம் அனுதினமும் கர்த்தருக்குள்ள இருக்கும் போதுதான் நீங்களும் உங்க குடும்பங்களும் பாதுகாக்கப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியம் சிதறடிக்கிறவன் உங்க ஊழியத்துக்கு முன்பாக இருக்கிறான். தேவ ஊழியர்களுக்கு முன்பாக எப்போது இருப்பான். குடும்பத்து தேவ ஊழியருடைய குடும்பங்கள், தேவடைய ஊழியருடைய பிள்ளைகள், அந்த சபை விசுவாசிகளை எப்படியெல்லாம் தவறாக நடத்தலாம், வஞ்சிக்கலாம், எப்படியெல்லாம் அந்த சபையை தாறுமாறாக்கலாம் என்பதை, எப்படியெல்லாம் சிதறடிக்கிறான் என்பதை குறித்து அவன் கவனமாய் இருப்பான். ஆகவே நாம் நிதானித்து செயல்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து செயல்படுறது நம்ம ஊழியமும் குடும்பமும் சபையும் சபை மக்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். பாருங்க, சத்துரு உள்ள வரான், ஆனா அவனை தொட முடியல. சத்துரு உள்ள வரான், அவனால அழிக்க முடியல. காரணம் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்கிற அந்த அரண் பாதுகாக்கப்படும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 31:4, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். அல்லேலூயா. தேவரீரே என் அரண். ஆமா, அவர் தான் நமக்கு அரண், அவர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் நமக்கு அடைக்கல பட்டணம், அவர் தான் நம்ம ரட்சணிய கொம்பு, அவர் தான் நான் நம்பியிருக்கிற தேவன், அவர் தான் நம்முடைய கண்மலை, அவர் தான் நம்முடைய கோட்டை, அவர் தான் நம்முடைய துருகம், அவர் தான் நமக்கு எல்லாமே. நீங்க எப்போ அவருக்குள்ள வந்துட்டீங்களோ உங்களுக்கு எல்லாமே அவர் பாதுகாப்பா இருப்பார். இதை நீங்க அறிஞ்சு செயல்படணும். நீங்க எல்லாம் நம்ம சுய புத்தியில எல்லாமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், சுய ஞானத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வருமானங்களை வைத்து பதவி வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது இருக்கட்டும். தேவ ஆவியான் உங்களை நடத்த உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களை சத்துரு தொடவே முடியாது. அப்போ எப்படிங்க அந்த அரண் வரும்? நீங்க போங்க, தேவனுடைய சமூகத்துக்கு போங்க, அதுதான் உங்களுக்கு அரண். தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக போங்க, அதுதான் உங்க அரண். தேவனோடு கூட ஐக்கியமா இருங்க, அதுதான் அரண். ஒரு ஒன்னும் சத்துரு உங்களை தொட முடியாது. நீங்க தேவ பிரசனத்துக்குள்ள போனா அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், அக்கினி மாதிரி உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களையோ உங்க பிள்ளைகளையோ குடும்பத்தையோ சத்துருவா தொடவே முடியாது. தேவன் உங்களோட கூட இருப்பார். அப்படி சத்துரு ஆண்டவர் தொட இடம் கொடுக்கறன்னா
உங்களுக்கு ரெட்டத்தேன ஆசை கர்த்தர் பின்னாடி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க உண்மையா இருந்து நீங்க உத்தமமா நடக்கும்போது பிரச்சனை வருதுன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம். பாருங்க, அவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 10:29 வாசிக்கும் போது, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ அது கலக்கம். அப்போ கர்த்தருடைய யாருக்குன்னா உத்தமர்கள் தான் அது அரண். உத்தமர்களுக்கு அவர் வழிக்குள்ளாக நீங்க நடக்கும்போது உங்களுக்கு அவர் அரணாவே இருப்பாராம். பாருங்க, அந்த உத்தமான வழியில நடக்கணும். அதான் யோபு 1:1 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, பூத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமா இருந்தான். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக தேவாவி இருக்கும்போது, தேவவசனம் இருக்கும்போது நாம் எப்படி இருப்போம்னா உத்தமமா நடப்போம், சன்மார்கனா நடப்போம். 3வது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருப்போம். பொல்லாப்பு யாருக்குமே நம்ம செய்ய மாட்டோம். யாருக்கும் நம்ம மூலியமா ஒரு பொல்லாப்பு வராது. 2வது, நம்ம எங்க போனாலும் உத்தமமா நடப்போம். வார்த்தை நம்ம சொல்லிட்டே இருக்கோம், மகனே இந்த இடத்துல இதை செய், மகனே இந்த இடத்துல செய்யாத, மகனே அநியாயமா உட்கார காசு வேண்டாம், அநியாயத்துல சந்தோஷப்படாது, அதெல்லாம் நிலைக்காது. அதே போல மக்களுக்கு நன்மை செய்கிறவனா இருப்பான். எல்லா விதத்திலும் எப்பவுமே அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா கர்த்தருடைய பயம் இருக்கும். அப்படிப்பட்டவருடைய இருதயத்துல கர்த்தருடைய பயம் இருக்கும். ஆகவே தான் அவர் சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருந்தான். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். தேவன் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு இடம். உங்க வாழ்க்கை உத்தமமா இருக்குதான் நீங்க பார்க்கணும். நீங்க சன்மார்க்கனா இருக்கிறீங்களா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்களா, தேவன திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர்களா பார்க்கணும். 3வது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும். யாராவது ஒரு தவறான காரியங்களை சொல்றாங்கன்னா, இல்ல காசு கொடுக்குறாங்க, இப்படி போன இந்த இதுல இந்த பதவி வந்துடும், இந்த ரூட்ல போனா இது கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தரே உங்களை உயர்த்துவார், கர்த்தரே உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் நிறைவான ஆசீர்வாதம், அதுதான் நிறைவான உயர்வு. அது ஒரு மனிதனாலும் எடுக்க முடியாது. கர்த்தர் கொடுப்பார் என்றால் அது ஒரு மனிதனும் பறித்து கொள்ள முடியாது. ஆகவே பாருங்க, இப்படிப்பட்ட உள்ள மனிதனுக்குள்ள சத்துரால் உள்ள போக முடியல. 1:10 வாசிக்கிறோம், பிசாசு தேவனோடு கூட பேசுறார். பிசாசு தேவனோடு கூட பேசுறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அல்லேலூயா. யார் பேசுறா? யோபை குறித்து பிசாசு பேசுது. நீர் அவனை ஆசீர்வதித்தீர். ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, அவனை போல பூமியில ஒருவன் இல்ல. பிசாசு கிட்ட ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் யோபை குறித்து, அவனை போல, யோபை போல ஒருத்தனும் இல்ல. அவன் மேல கவனம் வச்சிட்டியோ, அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் உத்தமனா நடப்பான் என் மகன், அவன் சன்மார்க்கனா இருப்பான், அவன் எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல ஒருவன் இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது பிசாசு சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு கொண்ட எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ. இதுதாங்க வேலி. இந்த அரணுக்குள்ளாக தான் யோபு இருக்கிறார் இந்நாள் வரைக்கும். அதுலதான் இருக்கிறார். எவ்வளவு பாதுகாப்பார். பிசாசால் உள்ள போக முடியல. கேள்வி கேட்கறான், நீ எடு, வேலி எடு, நான் உள்ள போறேன்றான். அப்போ உள்ள வரத்துக்கு என்ன காரணம்? நமக்குள்ள எப்போ உள்ள வரும் சத்துருன்னா, உத்தமமா நம்ம நடக்கலன்னா, சன்மார்க்கனா இல்லைன்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு நம்ம விலகலன்னா, துன்மார்க்கமா நடந்தோம்னா, தான் இஷ்டம் போல நடந்தோம்னா சத்துரு உள்ள வந்துருவான். கர்த்தருடைய வேலி, அந்த பாதுகாப்பு இருப்பாது. அப்ப நம்முடைய அரண் என்ன ஆகும்னா சத்துரு கையில போய் அது கொள்ளையான பொருளாய் மாறிவிடும். நம்ம குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டுவிடும், நம்ம வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டுவிடும், நம்முடைய வருமானங்கள் சிதறடிக்கப்படும், நம்முடைய சமாதானம் சிதறடிக்கப்படுங்க. ஆக கவனமா இருக்கணும். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக இருக்கிறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் உத்தமம் உண்மையும் கர்த்தருடைய நடக்கும் போதுதான் சிதறடிக்கிற சத்துரு வரும்போது ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சபையும் கர்த்தரே பாதுகாப்பார். அடுத்தபடியாக நீங்க பார்க்கணும், உன் வழியை நீ காவல் பண்ணு. உன் வழி என்ன?
அந்த வழியை காவல் பண்ண. சத்துரு அந்த வழியில வந்துடக்கூடாது, உன் குடும்பத்துல வந்துடக்கூடாது, உன்னுடைய பாதையில வந்துடக்கூடாது. ஆகவே அந்த வழியை நீ காவல் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த வழியை காவல் பண்ணு, காம்பவுண்ட் வால் போடு. எப்படி போட முடியும்? ஐயா வீட்டுல எது பிரச்சனை வந்து இருக்குதோ ஐயா, நான் என்னன்னாலும் சம்பாதிக்கிறேன், வீட்டுல நிக்கல, வியாதி மாலி வியாதி வந்துட்டே இருக்குது, வரதெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவா இருக்குது, எங்க வீட்டுல சமாதானமே இல்ல, பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த நாளிலே கர்த்தர் சொல்றார், உன் அரணை காத்துக்கொள்ளன்னு சொல்றார். அரணை காத்துக்கொள். ஏன், எப்படி காத்துக்கொள்ள முடியும்? தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகும்போது அவரே உங்களுக்கு அரணாய் மாறுகிறார், அவரே உங்களுக்கு அரணாய் இருப்பார். சொல்றாரு பாருங்களா, அருமையான தேவசனம். அவர் எனக்கு மறைவா வைத்த வலைக்கு நீங்களாக்கிடும், தேவரீரே எனக்கு அரண். சங்கீதம் அது மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. எப்போ? தேவனோடு கூட நீங்க வாழும்போது, தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கும்போது, அவர் சித்தத்தை செய்யும் போது, அவருடைய விருப்பத்தை நீங்கள் உண்மையா நடத்தும் போது, உத்தமமாய் நடத்தும் போது, உண்மையாய் நடத்தும் போது, நீங்கள் எங்க எப்போ இருக்கிறீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்புல, அவருடைய அரணுக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க. ஆகவே சத்துரு உங்களை சிதறடிக்க முடியாது. இந்த காலை வேளையில அன்பானவர்களே, நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வந்துருங்க. இனி இந்த மாதிரி போராட்டம் உங்களுக்கு வராது, பிரச்சனைகள் வராது, கண்ணீர்கள் வராது, நஷ்டம் வராது, வீணான செலவுகள் வராது. நீங்க இதெல்லாம் நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா, நீங்க கர்த்தரே உங்களுக்கு அரணா இருந்து அதை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சத்துரு முற்றுகை போட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க, சத்துரு எதிர்த்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த அரணை பாதுகாக்கிறவர் கர்த்தரே, உங்களுக்காக எப்போதும் உங்க துணையா இருக்கிறவர் கர்த்தரே. ஆகவே அவருடைய சமூகத்தை நீங்க தேடுங்க, அவரோடு கூட இருங்க. அந்த சத்துரு வருகிற வழியெல்லாம் நீங்க காவல் பண்ணுங்க. சத்துரு உட்பகுல கூட இருக்காது. என் ஜனங்கள் பசுமையும் புஷ்டமா இருப்பார்கள், சத்துரு உட்படக்கூடிய இராது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளை அருமையான தேவப்பிள்ளையே, அரணை காத்துக்கொள், சிதறடிக்க உன் முகத்தை இருக்கிறான், ஆக எச்சரிக்கை இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன், 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காய், தேவ செய்திக்காய் நாம் கர்த்தரை சோதரிப்போம்.